பீட்ரூட் சாதம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் தம்பி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பீட்ரூட்டை வந்துட்டு அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம். சூப்பராக இருக்கும். அதோட ஒரு பட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அதான் கொடுத்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு வச்சுருந்தேன். பருப்பையும் பீட்ரூட் பொரியல் பண்ணல, அதை எடுத்து கொடுத்தாச்சு. அடை தோசைக்கு மாவு ஆட்டியிருந்தேன், அது நல்லா புளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடை தோசை மாதிரி செஞ்சாச்சு. நைட்டு கொஞ்சம் சாதம் மிஞ்சிருச்சு. ஸோ அதை அப்படியே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலான்னு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டை சாதம் மாதிரி பண்ணேன். அப்படி பண்ணால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் தம்பி எல்லாம் வந்துட்டு அந்த அடை தோசை சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கொள்ளு தானியங்கள்லாம் சேர்த்துருக்கோம்ல, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. என் பையன் அந்த ஒரே ஒரு எக்ஸு அதை பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் லைஃப்பில் எதையுமே நினைக்கவே கூடாதுங்க. அது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். எதையாவது மைண்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னு வைங்களேன், அடுத்த ஸ்டெப்பு நம்ம நகரவே முடியாது. சின்ன பசங்க மாதிரியே சிம்சான் பார்த்துட்டு மோட்டு பட்லு பார்த்துட்டு அப்படியே லைஃப்பை அப்படியே மூவ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சிம்சானும் மோட்டு பட்லும் அதுதான் ஓடும். உங்கள் வீட்டில் என்ன சேனல் பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.